கஜினி படம் மாதிரி நிலாவுக்கு வந்து முந்தின நாள் நைட் நடந்ததெல்லாம் அடுத்த நாள் காலைல மறந்துருமாங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா வந்து முந்தின நாள் நைட் நீ ஒரு ஃப்ராடுடா, கிரிமினல்டா, அவன் கூட எவடா வாழ்வா, உன் வீட்டில் நான் ஏன்டா இருக்கணும் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவலாக வந்து இவர் கூட எல்எல்ஆர் போடுறது வராங்க. உலகத்திலே இல்லாத ஒரு முறையாக தமிழ்நாட்டில் தான் வந்து முதல் தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எல்எல்ஆர் போட்ட அன்னைக்கே வந்து இது டெஸ்ட் வேறு வச்சிடறாங்க. எல்எல்ஆருங்கிறது லேர்ன் பண்ணுறதுக்காக போடுறது, அவங்க டிரைவிங் கற்றுக்கணுங்கிறதுக்காக போட்டு 30 நாள் மினிமம் கழிச்சு தான் வந்து அவங்க டெஸ்ட்டே எடுக்கலாம். ஆனால் உடனடியாக 8 போடுறதுக்கு வராங்க. இவர் திட்டினதுக்கப்புறமா அவங்க உடனே டக்குன்னு அந்த கோபத்தோட போய் 8 போட்டுறாங்க. இவர் என்ன அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு இவங்க ரசிக்கிற மாதிரி அவரை பார்க்குறாங்க. ஏமா எதுவும் நீ உனக்கு பிடிச்சிருக்கியாமா, இல்லை வந்து எதுவும் பிரச்சனை இருக்காமா, ஏமா ராத்திரி ஒரு மாதிரி பகலில் ஒரு மாதிரி பேசுகிறங்கிறது நமக்கு புரியல. இதில் சோழன் அடுத்து வந்து வெக்கமே இல்லாமல் புது பைக் வாங்கி தர போகிறான். வீட்டுக்கு 10 பைசா காசு கொடுக்கறதுக்கு வக்கில்ல, இன்னும் வேலைக்கு போகலை, 30 நாள் ஆகலை, ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல, லைசன்ஸ் என்ன வாங்கலை. ஆனால் வந்து எல்எல்ஆர் மட்டும் அப்படியே டக்குன்னு ஒரே நாள்லேருந்து எல்எல்ஆர் போட்டு அடுத்து லைசன்ஸ் வாங்க வராங்க. இந்த கதையில் என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு புரியலங்கிற மாதிரி இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.